புதிய வருடத்திலே உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி. உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சாலோம் குடும்பத்தாருக்கும், இன்னும் மற்றும் இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷ கிருபைகளை இந்த ஆண்டில் ஆண்டவர் தந்து வழிநடத்த வேண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாட்களில சங்கீத புத்தகத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே நான் ஸ்கிரீன் ஷேர் செய்கிறேன். டைரக்ட்டாக நாம் நம்முடைய பாடப்பகுதிக்குள்ளாக செல்ல இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நன்றாக கவனிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் விசேஷ விதமாய் நம்மோடு கூட பேசும்படியாக, இடைப்படும்படியாக நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, நிச்சயமாகவே இந்த வேத தியானங்கள் மட்டுமல்ல இந்த வேத விளக்கங்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரை நெருங்கி சேரும்படியான கிருபை தரும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பாருங்க. மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரிக்மா மினிஸ்ட்ரிஸ் மூலமாக வழங்கப்படுகிற இந்த சங்கீத புத்தகத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீத புத்தகம் வேத ஆராய்ச்சி இன்றைய நாள் 1வது நாள். இன்றைய நாளில சங்கீத புத்தகம் ஒரு கண்ணோட்டம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். த டே 1 த புக் ஆஃப் சாங்ஸ் அண்ட் ஓவர்வியூ என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். முழுவதுமாக சங்கீத புத்தகங்கள் 1 முதல் 150 சங்கீதங்கள் எதை குறித்து பேசுகிறது, அதில் உள்ள முக்கியமான காரியங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு ஓவர்வியூ செய்துவிட்டு நாம் தொடர்ந்து வருகிற தனிப்பட்ட சங்கீதங்களுக்குள்ளாக நாம் தியானிக்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே. இஸ் இட் ஆடிபிள்? ஆமா, ஆடிபிளா இருக்கீங்க. ஓகே. ஓகே, நம்ம வேதாகமத்தை நாம் பார்க்கிற பொழுது நாம் நன்றாக அறிந்தது ஒன்றுதான். பழைய ஏற்பாடு என்று ஒன்று, புதிய ஏற்பாடு என்கிற ஒன்று உண்டு. பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள், இப்படியாக வேதத்துல 66 புத்தகங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பழைய ஏற்பாடு எப்படியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த கசரை பார்த்துக் கொள்ளுங்க. முதலாவதாக பென்டாடியூக் என்று சொல்லி 5 ஆகமங்கள் என்று சொல்கிறோம். ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இவைகளை சேர்த்து 5 புத்தகங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து ஹிஸ்டரி, வரலாற்று நூட்கள் என்று சொல்லி யோசுவாவிலிருந்து எஸ்தர் வரை 12 புத்தகங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து ஹீப்ரு போயட்ரி அண்ட் விஸ்டம் லிட்ரேச்சர், எபிரேய ஞான இலக்கியங்கள் என்று சொல்லி யோபுவிலிருந்து உன்னத பாட்டு வரை இருக்கிறதை பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து மேஜர் ப்ராஃபட்ஸ், பெரிய தீர்க்கதரிசிகள் 5 புத்தகங்கள், மைனர் ப்ராஃபட், சிறிய தீர்க்கதரிசிகள் 12 புத்தகங்கள், ஆக மொத்தம் 39 புத்தகங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மேஜர் ப்ராஃபட், மைனர் ப்ராஃபட் என்றால் ஏதோ ஒரு பெரிய தீர்க்கதரிசிகள் ஐசாயா, சிறிய தீர்க்கதரிசி யோவேல், ஆமோஸ் என்பதல்ல. இந்த புத்தகத்துடைய வால்யூமின் அடிப்படையில இவைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த நாளில நாம் பார்க்கிற அல்லது 3 பகுதிகளில் நாம் பார்க்கிற இந்த சங்கீத புத்தகம் எபிரேய ஞான இலக்கியங்கள் மற்றும் கவிதை நூல்கள் என்பவற்றின் அடிப்படையில அந்த பிரிவில இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவை சங்கீத புத்தகம் ஒரு கண்ணோட்டம் என்று சொல்லுகிற பொழுது சங்கீத புத்தகத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சங்கீதம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில சால்மோஸ் என்று வார்த்தையிலிருந்து வந்தது. சங்கீதம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில தெஹிலீம் என்கிற அர்த்தம் உண்டு. மட்டுமல்ல, இவைகளை நாம் புகழ் பாடல்கள் என்று சொல்கிறோம். இதைத்தான் நாம் தமிழ்ல கூட திருப்பாடல்கள் என்று சொல்கிறோம். இதை நாம் எபேசியர் 5:19, கொலோசியர் 3:16 வசனங்களை நாம் பார்க்க முடியும். லூக்கா 24:44 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற்றியது என்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சங்கீதங்களை குறித்து இங்கே பேசுகிறத மென்ஷன் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதத்தின் எபிரேய பெயர் கேத்துபீம் என்கிற பெயரும் உண்டு சங்கீத புத்தகம் அல்லது சங்கீதத்திற்கு. லூக்கா 24:27 இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று தமிழ்ல வருகிறது. இதுதான் சங்கீதம் என்று மூல மொழிபெயர்ப்புல இருக்கிறதை பார்க்கிறோம். இதை ரைட்டிங்ஸ் என்று கூட அழைக்கிறார்கள். யோவான் 5:39 தான் இந்த வேத வாக்கியங்களை என்று பார்க்கிற அந்த பகுதி சங்கீதங்களை எபிரேய பதத்துல குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளை. அதாவது இந்த சங்கீத புத்தகத்துல நாம் வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு சங்கீதமும் மிக அருமையான பொருளுடையதாக
எழுதின ஆசிரியர்கள் தங்களை உணர்ந்து தங்களுடைய அனுபவங்களை எப்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார், எப்படியாக தேற்றினார், வழி நடத்தினார் என்பதை குறித்து எழுதுகிறதை பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை குறித்து தான் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நித்திய ஜீவன் உண்டு என்று மட்டுமல்ல, அதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்தை சில பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 150 சங்கீதங்கள் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஒரு முக்கியமான சில காரியங்கள் உண்டு. சில முக்கியமானதின் அடிப்படையில அவைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே 150 சங்கீதங்களும் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பிரிவு சங்கீதம் 1 முதல் 41. அதாவது முதலாவது பார்ட் 1 என்று சொல்லுகிற முதல் பிரிவு சங்கீதம் 1 முதல் 41ஆம் சங்கீதம் வரை அடங்கி இருக்கிறது. ஆங்கிலத்திலே வேண்டியவர்கள் ஆங்கிலத்திலே நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது பிரிவு சங்கீதம் 42 முதல் 72 வரை. மூன்றாவது பிரிவு சங்கீதம் 73 முதல் 89 வரை. நான்காவது பிரிவு சங்கீதம் 90 முதல் 106 வரை. ஐந்தாவது பிரிவு சங்கீதம் 107 முதல் 150 வரை. ஆகவே இந்த 150 சங்கீதங்களும் இப்படி 5 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் வேறு சில ஆகமங்களோடு கூட தொடர்பு படுத்தி பிரிக்கப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, வேறு சில தலைப்போடும் கூட இவைகள் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பஞ்சாகமம் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பென்டாடூக், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இவைகளின் அடிப்படையில் கூட இந்த சங்கீதங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த முதல் 1 முதல் 41 சங்கீதங்கள் எதை பற்றி பேசுகிறது? ஆதியாகத்திலே குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற மனுக்குலத்தின் சிருஷ்டிப்பு, தொடக்கும், வீழ்ச்சியை பற்றி பேசுகிறது. இங்கே சங்கீதங்கள் குறிக்கிற காரியங்கள் சிருஷ்டிகரை குறித்து பேசுகிறது. யாத்திராகமத்துல மீட்பும் சுதந்திரத்தை குறித்து பேசப்படுகிறது. இங்கு மீட்பரை குறித்து சங்கீதம் 42 முதல் 72 வரை பேசப்படுகிறது. லேவியராகும் பரிசுத்த ஆலயம் மற்றும் ஆராதனையை பேசுகிறது. இங்கே தூய்மைப்படுத்துபவர் தேவன் என்று சொல்லி சங்கீதம் 73 முதல் 89 வரை பேசப்படுகிறது. என்னாகமும் வனாந்திரமும் பயணவழியும், இங்கே அதுல பராமரிக்கிற தேவன் என்பதை குறித்து 90 முதல் 106 சங்கீதங்கள் பேசப்படுகிறதை பார்க்க முடியும். உபாகமும் போதனையும் துதி நிறை வாழ்வையும் பற்றி பேசுகிறது. அதை ரெஃபரன்ஸாக வைத்து இந்த 5வது பகுதியாக தேவ பண்பாகிய அவர் போதிப்பவர், துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி சங்கீதம் 107 முதல் 150 வரை இதன் அடிப்படையில எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக வேறுபட்ட ஒப்பீடும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் பகுதி மனிதனின் வீழ்ச்சி, இரண்டாவது பகுதி மீட்பு மற்றும் விடுதலை, மூன்றாவது பகுதி வழிபாட்டிற்கு மீண்டும் நுழைதல், நான்காவது பகுதி வனாந்திர வாழ்க்கை, ஐந்தாவது பகுதி துதிகளுடன் வழிபாடு. இன்னும் தொடர்ந்து நீங்கள் இந்த 150 சங்கீதத்தை வழிபாட்டின் தொடர்பில், அதாவது வர்ஷிப் என்கிறதின் அடிப்படையில நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது பகுதி, அதாவது 1 முதல் 41 வரை, கடவுளை தவிர யார் உதவி என்று சங்கீதக்காரர்கள் இதை போன்ற தலைப்புல அந்த பாடல்களை இயற்றுகிறதை, எழுதினதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக அவர் அற்புதங்களை செய்கிறவர், இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி அவர் பரிசுத்தர் என்று சொல்லி அந்த பகுதியில ஆண்டவரை குறித்து போற்றுகிற, இந்த பரிசுத்தரை குறித்து போற்றி பாடுகிற சங்கீதங்களை அந்த பகுதியிலே பார்க்க முடியும். நான்காவதாக அவர் மிகவும் உயர்ந்தவர், உயர்த்தப்படத்தக்கவர் என்று சொல்லி இந்த சங்கீதங்கள் அமைகிறதை பார்க்க முடியும். ஐந்தாவது பகுதியில அவர் வணங்கப்படத்தக்கவர் என்று சொல்லி அந்த சங்கீதங்கள் தொகுத்து எழுதப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக அந்த 150 சங்கீதங்களும் வெவ்வேறு விதமாக இணைக்கப்பட்டு கோர்வையாக நான் சொன்னதின் அடிப்படையில எழுதியிருக்கிறதை நீங்கள் தனித்தனியாக படித்து பார்க்கிற பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போல பழைய ஏற்பாட்டுல அநேக சாக்ரிஃபைசஸ் குறித்து நம்ம பார்க்கிறோம். அதாவது தகன பலிகளை குறித்து பார்க்கிறோம். அதன் அடிப்படையிலும் எழுதப்பட்ட சங்கீதங்களும் உண்டு. சர்வாங்க தகன பலியை குறித்து சங்கீதம் 40 6 முதல் 8 வசனங்களை பார்க்கலாம். போஜன பலியை குறித்து சங்கீதம் 40 பார்க்கிறோம். சமாதான பலியை குறித்து சங்கீதம் 85 பார்க்கிறோம். பாவ நிவாரண பலியை குறித்து சங்கீதம் 40 நம்ம பார்க்கிறோம். குற்ற நிவாரண பலியை குறித்து சங்கீதம் 69:4 பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், இந்த 150 சங்கீதங்களின் எழுதின ஆசிரியர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக நல்லது. முதலாவதாக சங்கீதங்களை எழுதிய ஆசிரியர்கள் அநேக
இந்த சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள். அநேக ஆண்டுகள் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டு இந்த சங்கீதங்கள் இருக்கிறதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அதை நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக பின்வருகிற ஸ்லைட்ல நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஆகவே இந்த 150 சங்கீதங்களை எழுதின ஆசிரியர்கள் யார் யார் என்பதை குறித்து நாம் பார்த்து வைப்பது மிக நல்லது. மோசே ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். தாவீது 73 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். அதாவது 150 சங்கீதங்களில 73 சங்கீதங்கள் தாவீதினால் இயற்றப்பட்டது. சாலமோன் 2 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். சங்கீதம் 72, 127. கோராகின் புத்திரர்கள் என்று சொல்கிறவர்கள் 11 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொல்லி நான் பின்னால் சொல்லுவேன். ஆசாப் 12 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். சங்கீதம் 50, சங்கீதம் 73 முதல் 83 சங்கீதங்கள்லாம் ஆசாப் மூலமாக இயற்றப்பட்டது. ஏமான் ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஏத்தன் ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஆசிரியர் பெயர் தெரியாத 41 சங்கீதங்கள் உள்ளது. ஆங்கிலத்துல இங்க பாருங்க, நாங்க அனான் போட்டிருக்கிறேன். அந்த ஆசிரியர் பேர்ல இது அனானிமஸ். அதுதான் ஆனன் போட்டிருக்கேன், அனானிமஸ். ஆசிரியர் பெயர் தெரியாத 49 சங்கீதங்கள் இருக்கிறது. யார் எழுதினார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு சில யூகத்தின் அடிப்படையில அவைகள் கண்டுபிடிக்கப்பட முடிகிறது. ஆனாலும் பெயர் தெரியாத சங்கீதங்கள் 49 இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த 150 சங்கீதங்கள்ல மிகவும் பழமையான சங்கீதம் சங்கீதம் 90. அதே போல ஆசிரியர் பெயர் தெரியாத 49 சங்கீதங்கள் இருக்கிறது என்று சொல்லியிருந்த பாத்தீங்களா? அதுல 10 சங்கீதம் எசேக்கியாவினால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி யூதர்கள் நம்புகிறார்கள். சங்கீதம் 119 எபிரேய மொழியின் 22 மெய்யெழுத்துக்கள் அடிப்படையில எழுதப்பட்டது. நாம் சங்கீதம் 119 பின்வரும் நாட்களை தியானிக்க இருக்கிறோம். அப்பொழுது இதை குறித்து நான் இன்னும் டீட்டெயிலாக, விரிவாக, தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த சங்கீதங்களை எழுதின ஆசிரியர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எப்படியாக எழுதப்பட்டது என்பதை குறித்த ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் தான், ஓவர்வியூ தான் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த சங்கீதம் என்று சொன்னால் என்ன என்று பார்க்கிற பொழுது 2 வெவ்வேறு அர்த்தங்கள் இந்த சங்கீதம் என்கிற பதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் என்றால் தந்தி வாத்தியங்களின் இசை, அதாவது ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்டை வாசிக்கிற பொழுது பாடப்படுகிற ஒரு கவிதை நூல் தான் இது. இது கவிதை. அதை தான் நாம் சங்கீதம் என்று சொல்லுகிறோம். சங்கீதம் என்றால் புகழ் பாடல்கள் என்று அழைக்கிறோம். இப்பொழுது கூட நம்மளுடைய திருச்சபைகளில் திருப்பாடல்கள் என்று கூட நம்ம சொல்லுகிறோம். ஆனால் சங்கீதத்தில் வார்த்தைகள் உள்ளன, இசை மட்டும் இல்லை. ஆகவே எல்லா சங்கீதங்களும் புகழ்ச்சி பாடல்கள் அல்ல. எனவே பொதுவாக சங்கீதங்கள் என்கிற பெயரிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதங்களே பலவிதமான சங்கீதங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த பட்டியலை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 150 சங்கீதங்களும் வெவ்வேறு தலைப்பிலே அல்லது வெவ்வேறு காரியங்களை மையமாக கொண்டு எழுதப்பட்ட சங்கீதங்களாக நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்துல 8 தான் போட்டிருக்கிறேன். இதுல சில சங்கீதங்கள் இங்க குரூப்பா இருக்கும், தமிழ்ல அதிகமா இருக்கும். புலம்பல் சங்கீதங்கள் என்று உண்டு. உறுதியின் கீதங்கள், ஸ்தோத்திர கீதங்கள், துதி கீதங்கள், பிரைசிங் சாங்ஸ், சிங்காசன கீதங்கள், சியோனின் கீதங்கள், ஞான கீதங்கள், வரலாற்று கீதங்கள், மேசியா கீதங்கள், மெசியானிக் சாங்ஸ் என்று சொல்கிறோம், மேசியா கீதங்கள், புனித பயண கீதங்கள். அவர்கள் பில்கிரிமேஜ் செல்கிற பொழுது, எருசலேமுக்கு செல்கிற பொழுது அவர் சங்கீதங்களை பாடி செல்கிற அனுபவம் உண்டு. அதற்காகவே சில சங்கீதங்களும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அகரவரிசை கீதங்கள், தண்டனை கீதங்கள், சிருஷ்டி கீதங்கள், ஹாலேல் கீதங்கள். இந்த ஹாலேல் கீதங்கள் என்பது அல்லேலுயா என்று ஆரம்பிக்கும், அல்லேலுயா என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே முடிகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இப்படி 14 விதமான சங்கீதங்களின் தொகுப்பு தான் அந்த 150 சங்கீதங்களில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த புலம்பல் சங்கீதங்கள் என்று சொல்கிற பொழுது 2 வகையான சங்கீதங்களை இங்கே குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். தனிப்பட்ட மனிதனின் புலம்பல்கள். நீங்க பார்த்திருக்கீங்க, தாவீதாக இருந்தாலும், கோராக புத்திரராக இருந்தாலும், ஏமானாக இருந்தாலும், ஆசாப்பாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தங்களுடைய வாழ்வின் அனுபவங்களை, அந்த கஷ்டங்களை, துயரங்களை, பாடுகளை, அவர்களுடைய மீறுதல்களை கூட எண்ணி ஆண்டவரிடத்திலே புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது 150 சங்கீதத்துல ஏறக்குறைய 37 சங்கீதங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதர்களின் புலம்பல்கள், ஏக்கங்கள், ஒரு அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிற சங்கீதமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக பொதுவான
தேச புலம்பல்கள். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் நாடு கடத்தப்பட்டு சென்றிருக்கிறார்கள். 70 வருடம் அவர்கள் அவர்கள் அடிமைப்பட்டு செல்கிறார்கள். இப்படியாக இருந்த காலத்துல எழுதப்பட்ட சங்கதிகள். தங்களுடைய நாடு இப்படியாக இருக்கிறது. மட்டுமல்ல எருசலேம் தீக்கிரையாகப்பட்டிருக்கிறது. நாங்கள் பாபிலோன் தேசத்திலே இருக்கிறோமே, எங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் போகவில்லை என்று சொல்லி, அவர்கள் இந்த காரியங்கள்லாம் தேசத்திற்காக, தேசத்தின் விடுதலைக்காக ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற, அப்பீல் பண்ணுகிற சங்கீதங்கள் உண்டு. இது தேச புலம்பல்கள் என்று சொல்லுகிறோம். ஏறக்குறைய 10 சங்கீதங்களை நாம் இதன் அடிப்படையில நாம் பார்க்க முடியும். அடுத்தது மேசியாவை குறித்த சங்கீதங்கள். எனக்கு அன்பானவர்களை நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த மேசியாவை குறித்த சங்கீதங்கள் என்று சொல்லி 13 சங்கீதங்கள் மெசியானிக் சாம்ஸ் என்று சொல்லி 150 சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆ என்னை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு சங்கீதமுமே ஏதாவது ஒரு வழியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, திரியேக தேவனை வெளிப்படுத்துகிற சங்கீதமாக இருக்கிறது என்பதில எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் அது உங்களுக்கு ஒரு சில சங்கீதங்கள அத மிக தெளிவாக நான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்க இருக்கிறேன். ஆகவே மேசியாவை குறித்த வரப்போகிற மேசியா எப்படி இருப்பார்? யார் என்பதை குறித்து தெளிவாக வெளிப்படுத்துகிற 13 சங்கீதங்களை நாம் 150 சங்கீதங்களில நாம் பார்க்க முடியும். தண்டனை சங்கீதங்கள் என்றுண்டு. இம்ப்ரிகேட்டரி சாம்ஸ். அதாவது அநேக இடங்கள்ல சில சாபங்களை கொடும், அவர்களை நியாயம் தீரும், அவர்களை கொன்று போடும், அவர்களை பழி வாங்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர்கள் எழுதுகிறதை கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சாபங்களை கண்டு ஆச்சரியப்படுகிறீர்களா? அல்லது பழி வாங்கும் பிரார்த்தனை, இதே போன்ற ஒரு பிரார்த்தனை அல்லது இது போல ஒரு சங்கீதங்கள், இது போல ஒரு பாடல்கள் நாம் பாட வேண்டுமா? யோசித்து பாருங்கள். இந்த 5 சங்கீதங்கள் தண்டனை சங்கீதங்களா இருக்கிறது. ஒருவேளை நம்ம பார்க்கின்ற நாட்களில இதை போன்ற சங்கீதத்தில் வருகிற வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? நிச்சயமா கிடையவே கிடையாது. அந்த நாட்கள்ல வாழ்ந்த அவர்கள் தங்களுடைய பாடுகளின் அனுபவத்தை குறித்து ஆண்டவரிடத்துல வெளிப்படுத்துகிற வேளையில இந்த காரியத்தை சொல்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையின் நிறையை புரிந்து நாம் அதை புரிந்து கொள்கிறோமே தவிர, நாம் இன்றைய நாட்களில நியாயப்பிரமாணத்தின் கீழ் அவர்கள் இருந்தார்கள். நாம் கிருபையின் கீழ் இருக்கிறோம். ஆகவே மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, மற்றவர்கள் சுகித்திருக்கும்படியாக, மற்றவர்கள் பலப்படும்படியாக நாம் ஜெபிக்கும்படியாகத்தான் நாம் இந்த நாட்களில அழைக்கப்படுகிறோம். நன்றி செலுத்துதல் மற்றும் பற்றுறுதியின் சங்கீதம், தேங்க்ஸ் கிவிங் அட்ரஸ், டிக்ளரேட்டிவ் சாம்ஸ் என்று சொல்லுகிறோம். நன்றி செலுத்துகிற சங்கீதம் என்று சொல்லி இவ்வளவு சங்கீதம் வேதத்துல இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல அந்த அல்லேலூயா என்று சொல்லை கொண்ட சங்கீதங்கள் இவைகள் எல்லாம் பெரிய ஹல்லேல், சிறிய ஹல்லேல் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. எனக்கு டைமா இருக்கிறபடினாலே அதை நான் எடுக்கவில்லை. இந்த சங்கீதங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சங்கீதத்தின் துவக்கத்துல அல்லேலூயா என்று சொல்லி முதலாவது வசனத்துல ஆரம்பிக்கும், முடிகிற பொழுது அல்லேலூயா என்று ஆரம்பிக்கும். இல்லாவிட்டால் துவக்கத்திலே ஆரம்பித்திருக்காது, முடிவில அல்லேலூயா என்று ஆரம்பித்திருக்கும். இல்லாவிட்டால் துவக்கத்திலே அல்லேலூயா என்று ஆரம்பித்திருக்கும் முதல் வசனத்துல, பின்னால் அப்படி முடியாமல் இருக்காது அந்த சங்கீதம். இப்படியாக அவைகள் சிறிய ஹல்லேல், பெரிய ஹல்லேல் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப இந்த பெரிய ஹல்லேல் என்று சொல்கிற சங்கீதம் 113 to 118, சிறிய ஹல்லேல் என்று சொல்கிறது சங்கீதம் 146 to 150. ஆகவே இந்த சங்கீதங்கள் ஏறக்குறைய 1200 ஆண்டு கால இடைவெளியில எழுதப்பட்டது. மிக அதிக வருடங்கள் எடுத்து எழுதப்பட்ட வேதாகமத்திலே ஒரு புத்தகம் என்று சொன்னால் இந்த சங்கீத புத்தகத்தை நாம் சொல்ல முடியும். மோசே மிகவும் பழமையான ஒன்று. மோசே எழுதிய சங்கீதம் கிறிஸ்துவுக்கு முன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. தாவீது எழுதிய சங்கீதம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன் 1050 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. சாலமோன் கிமு 950, ஆசாப், கோராக் புத்திரர், ஏமான், ஏத்தான் மற்றும் பெயர் குறிப்பிடப்படாத சங்கீதங்கள் எழுதிய ஆசிரியர்கள்லாம் ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு 400 முதல் 900 ஆண்டுகள் முன்னாக எழுதியிருக்கிற சங்கீதத்தை பார்க்கிறோம். ஆனாலும் நீங்க பாருங்க, இன்றைய நாட்கள்ல ஏறக்குறைய 3400 ஆண்டுகள் நாம் முடித்திருந்தாலும் இந்த சங்கீதங்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ள, ஒரு அர்த்தம் உள்ளதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை செம்மையாக நடத்துகிற ஒரு புத்தகமாக அமைகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீத புத்தகத்துல ஏறக்குறைய 160 வசனங்களும் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களும், ஏறக்குறைய 276 வசனங்களை நீ நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களும் உள்ளது. சங்கீத புத்தகத்தில் ஏறக்குறைய 413 கட்டளைகள் உள்ளது, 97 வாக்கு தத்தங்களும் 281 ஆசீர்வாதங்களும் உள்ளது.
சங்கீத புத்தகத்தில் ஏறக்குறைய 223 பாவங்களை குறித்து நாம் படிக்க முடியும். தமிழ் வேதத்தில் 150 சங்கீதங்களும் அவைகளின் 2026 வசனங்களும் உள்ளன. சங்கீதங்கள் ஏறக்குறைய கிபி 1500 முதல் இப்பதான் பார்த்தோம். கிமு 435 வரை கிமு அது உள்ள காலகட்டத்தில் இஸ்ரவேல், பாலஸ்தீனா மற்றும் பாபிலோன் போன்ற இடங்களிலிருந்து எழுதப்பட்டதாகும். சங்கீதத்தில் மேலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பை கண்டு கொள்ளாமல் இருக்கலாமா? ஒவ்வொரு சங்கீதத்தின் மேலும், குறிப்பாக பெரும்பாலான சங்கீதத்தின் மேலேயும் ஒரு அடைப்புக்குறியில பிராக்கெட்ல சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நாம் படிக்காம இருக்கலாமா? அதை கண்டு கொள்ளாம இருக்கலாமா என்றால், நிச்சயமாக கண்டு கொள்ளாமல் இருக்க முடியாது. தேர் ஆல் வெரி மச் இன்ஃபர்மேட்டிவ். அநேக காரியங்கள அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அநேக சம்பவங்கள் எழுதப்பட்ட சங்கீதங்கள் பல்வேறு சம்பவங்களின் அடிப்படையில எழுதப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அவைகள் மூலமாக நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த சங்கீதத்திற்கு மேலாக அடைப்புக்குறியிலே பிராக்கெட்ல எழுதியிருக்கிற காரியங்களை கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டும். அதன் மூலமாக நிறைய காரியங்கள் அந்த சங்கீதத்தின் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டில் மட்டும் சங்கீதங்களை 116 தடவை ஆசிரியர்கள் மேற்கோள் காட்டியுள்ளார்கள். சங்கீத புத்தகத்தில் 5 அதிகாரங்கள் 5 வசனங்களை கொண்டது. சமீபத்தில் டெட் சி ஸ்க்ரால்ஸ் என்று சொல்கிறோமே, சவக்கடலிலிருந்து எடுக்கப்பட்ட வேதாகம தோல் சுருள்களில் சங்கீதம் 151, 152, 153 மற்றும் 154 ஆகிய 4 சங்கீதங்கள் அதிகமாயுள்ளன. 150 சங்கீதம் தான் இருக்குது. இதை போன்ற சில சங்கீதங்களும் எழுதியிருப்பதாக அவர்கள் கண்டுபிடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதங்களிலே வருகிற சில முக்கியமான கலை சொற்கள் எல்லாவற்றையும் நான் டீட்டெயிலாக பேசவில்லை. சில முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கலை சொற்களை குறித்து தான் நம்ம இங்க பார்க்க இருக்கிறோம். நீங்க பாருங்க, சங்கீத புத்தகங்களை நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் என்னன்னே தெரியாம கூட நம்ம அநேக வேளையில் நாம் படித்துக் கொண்டிருப்போம். சேலா என்கிற வார்த்தை வரும், இகாயோன் என்கிற வார்த்தை வரும், சிகாயோன், மிக்தாம், மஸ்கீல், ஆரோகணம் போன்ற கலை சொற்கள் எதற்காக இடம் பெற்றுள்ளன என்பதை குறித்து மிக சுருக்கமாக நான் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவைகள்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு நமக்கு தெரியும். கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டுல கிரேக்கத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டது. அப்ப சங்கீத புத்தகத்தில் உள்ள இசையோடு சம்பந்தப்பட்ட பல சொற்கள் கிரேக்க மொழியில இல்லாதபடியினால என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவற்றின் எபிரேய உச்சரிப்பு முறை கிரேக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது. இதனால் பிற்கால மொழிபெயர்ப்பும் இச்சொற்கள் மொழிபெயர்க்கப்படாமல் எபிரேய உச்சரிப்பு முறையிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா வாட் ஐ மீன் ஹியர் இஸ் தட் they are not able to find out the equivalent word meaning for that. ஆகவே அந்த ஹீப்ரூல இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்ததான் இந்த இந்த கலை சொற்கள். கிமு 586 பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதர்கள் அங்கிருந்த காலத்துல 70 வருடங்களுக்கு சிறைப்பட்டு போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தங்களுடைய மொழியான எபிரேயத்தை மறந்து பாபிலோனில் பேசப்பட்ட அராமிக் என்னும் மொழியை தங்களுடைய பேச்சு மொழியாக கொண்டிருந்தனர். இதனால் கிரேக்கத்திற்கு பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தவர்கள் எபிரேய மொழியில் இசையோடு சம்பந்தப்பட்ட சொற்களின் சரியான அர்த்தத்தை அறியாதவர்களாக அவற்றை எபிரேய உச்சரிப்புக்கு ஏற்ற விதத்திலே கிரேக்கத்திலே எழுதியுள்ளார்கள். இதனால் பிற்காலத்தில் வேதாகம கால எபிரேய மொழியை கற்று தேர்ந்தவர்களின் ஆராய்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு எபிரேய மொழியிலான கலை சொற்களின் அர்த்தத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில இருக்கிறது. சேலா சேலா என்கிற பதம் அப்பப்ப வரும். சங்கீத புத்தகத்துல 39 சங்கீதங்கள்ல 71 தடவைகள் குறிப்பிடப்பட்டுள்ள இசையோடு சம்பந்தப்பட்ட ஒரு எபிரேய பதம் தான் இந்த சேலா என்பதாகும். சரி, இதை குறித்து அநேக காரியங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றையும் சுருக்கமாக பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்தில் பல தடவைகள் இடம்பெறும் பதம் தான் இந்த சேலா. ஏனைய கலைச்சொற்களைப் போலவே சங்கீதங்களின் தலைப்புகளில் சேர்க்கப்படவில்லை. ஆனா வசனங்களுக்கு இடையில் இவை வருகிறதை பார்க்கிறோம். இதை என்ன சொல்றாங்கன்னா, இது இசையை மாற்றுவதற்கான ஒரு குறியீடு. அதாவது அவங்க மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சேலா என்கிற இடம் வருகிற பொழுது அவங்க அந்த மியூசிக் டியூனை ஏதோ மாத்துவாங்க போல. இடையில் மீட்கப்படும் இசை ஆர் அதர்வைஸ் வாட் ஐ கேன் சே ஹியர் இஸ் தட் இன்டர்லூட். அதை கொஞ்சம் மாத்தி வாசிக்கிறது. அதாவது
பாடப்படும் சங்கீதத்தின் வசனத்திற்கு அல்லது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக அதை மறுபடியும் பாடும்படியாக அறிவிக்கும் குறியீடாகவும் இது திருப்பியும் அதை கோரஸா பாடுகிறத ரிப்பீட் பண்ணுகிறதுக்கான ஒரு குறியீடாக இந்த சேலா என்கிற வார்த்தை இருந்தது. அதே போல இந்த சேலாக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குதுங்க. உயர்த்துதல் என்று பொருள். அதாவது சேலா என்பது உரத்த சத்தத்துடன் இசையை மீட்டும்படியான ஒரு குறியீடு. அதாவது பாடல் பாடுகிற பொழுது அந்த இடத்திலே வருகிறது சத்தத்தை உயர்த்தி, அதாவது துதிக்கும்படியாக, சத்தத்தை உயர்த்தும்படியாக உச்ச ஸ்தாயில பாடும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நொட்டேஷன் அல்லது நோட்டு தான் இந்த சேலா. இன்னும் சில மிக வித்தியாசமான ஒரு காரியத்தையும் சொல்கிறார்கள். இதெல்லாம் ஹீப்ரூ டேர்ம்ல இருந்து அவங்க ரிட்ரைவ் பண்றாங்க. இந்த பதம் குனிதல் என்ற அர்த்தம் தரும். அதாவது ஸ்டூப் டவுன் அராமிக் மொழி பதத்துடன் தொடர்புள்ளதாக கருதுகிறது. ஆக்சுவலா மிஸ்னா என்னும் யூதர்களுடைய மத நூலில் அன்றாட பலிகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளவற்றை ஆதாரமாக கொண்ட இத்தகைய முடிவுக்கு வந்துடும். அதாவது பலி செலுத்துகிற வேளையில ஆண்டவரை பணிந்து குனிந்து தொழுது கொள்ளுகிற இடத்திலே வருகிற ஒரு இடம்தான் இந்த சேலா என்கிற பகுதி என்பதை குறித்தும் சொல்லுகிறார்கள். அன்றாட பலிகள் செலுத்தப்படும் போது சங்கீதங்கள் பாடப்படுவதோடு பாடல் நிறுத்தப்படும் இடங்களில் எக்காலம் ஊதப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் ஆலயத்தில் கூடியிருக்கும் மக்கள் முகங்குப்புற தலையில் விழுந்து தேவனை வழிபடுவார்கள். இத்தகைய அறிவிப்பை குறிக்கும் குறியீடு தான் சேலா என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிற போதிலும், இசையை மாற்றும்படியான அல்லது இசையின் சத்தத்தை அதிகரிக்கும்படியான ஒரு இசை குறியீடாகவே சேலா என்கிற பதம் சங்கீத புத்தகத்துல உபயோகிக்கப்பட்டுள்ளது. இகாயோன் என்கிற பதம் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதம் 9:16 சேலா அப்படிங்கிறது கூட இகாயோன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தியானம் என்கிற அர்த்தத்துடன் இப்பதம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பதத்தை பார்க்கிற பொழுது தியானத்திற்கு ஏற்ற இசையாக மீட்டும்படியான அறிவுறுத்தலாக இருப்பதாக இந்த இகாயோன் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். சிகாயோன் என்கிற பதமும் இருக்குது. 7ஆம் சங்கீதத்தின் தலைப்பிலேயே இது கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபகுக் 1:1 கூட நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம் என்று ஆபகுக் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தவறு செய்தல், அலைந்து திரிதல் என்ற எபிரேய பதத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவ மன்னிப்பிற்காக மன்றாடுகிற வேளையில அந்த உணர்ச்சிகள் அலைமோதும் விதத்துல அவர்கள் பாடுகிற ஒரு சங்கீதத்திலே வருகிற ஒரு பகுதி தான் இந்த சிகாயோன் என்று சொல்லி, அதாவது பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரிடத்துல தங்களுடைய அங்கலாய்ப்பை கொட்டுகிற ஒரு காரியத்தை தான் இந்த சிகாயோன் என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். மிக்தாம் சங்கீத புத்தகம் 56 முதல் 60 வரையான சங்கீதங்கள் மிக்தாம் என்னும் சங்கீதத்துல அடிப்படையில எழுதப்பட்டிருக்கிறது. இது ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதோடு கூட பொற்பனதி கீதம் என்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டுள்ளது. நீங்க இதை வீட்டை சங்கீதம் எல்லாம் எடுத்து நீங்க படிக்கலாம். அப்படின்னா பொன் அல்லது மூடுதல் என்று சொல்லி பதத்துல இவைகள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல இந்த மிக்தாம் என்கிற சங்கீதம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உதடுகள் மூடப்பட்ட நிலையில் மௌனமாக பாடக்கூடிய சங்கீதங்கள் அல்லது பாடல் வரிகள்ல சில இடங்களிலே வருகிற பகுதி. அதாவது மிகவும் உருக்கமாக சத்தமில்லாமல் மன அமைதியோடு ஆண்டவரை உணர்ந்து துதித்து உதடுகள் மூடப்பட்ட நிலையில மௌனமாக ஜெபிக்க வேண்டிய இடத்தை தான் மிப்தாம் என்கிற இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மஸ்கீல் 12 சங்கீதங்கள்ல இருக்கிறது. மஸ்கீல் என்று சொன்னால் ஞானவானாக்கு அல்லது புத்திசாலி அல்லது திறமையுடன் இருத்தல் என்பதை குறித்த சங்கீதம். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னால் ஞான சங்கீதங்கள் என்று நம்ம குறிப்பிடுகிறோம். ஆரோகண சங்கீதம் இது பாத்தீங்கன்னா சங்கீதம் 120 முதல் 134 வரையில வருகிறதை நாம் பார்க்க முடியும். யூதர்களுடைய பாரம்பரிய மத நூலான மிஷ்னால என்ன சொல்கிறது, இந்த தேவாலயத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. எருசலேம் தேவாலயத்தில் பெண்களின் பிரகாரத்திலிருந்து இஸ்ரவேலின் பிரகாரத்திற்கு செல்வதற்கு 15 படிகள் ஏறி செல்ல வேண்டும். இந்த படிக்கற்களின் ஏற்றத்தை ஆரோகண சங்கீதங்கள் குறிப்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
கூடார பண்டிகையில் போல இந்த ஆரோகண சங்கீதத்தை அவர்கள் பாடுவார்கள். முதல் நாள் லேவியர்கள் நாள் இது பாடப்படும் என்பதை குறித்தெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஓகே. ஆகவே இந்த நாளில ஏறக்குறைய ஒரு 35 நிமிடங்கள் த புக் ஆஃப் சாம் அண்ட் ஓவர்வியூ என்று சொல்லி நாம பார்த்தோம். சங்கீத புத்தகங்களின் ஒரு கண்ணோட்டம் என்று சொல்லி நம்ம ஆகவே நாம் இந்த நாளில இவைகளை நாம் முழுவதுமாக மனதிலே வைத்துக்கொண்டு வருகிற நாட்களில சங்கீத புத்தகத்தை நாம் தியானிக்கிற வேளையில இதை மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் கவனிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே நீங்க யூடியூப்ல மீண்டுமாக பாருங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு அக்கா மூலம் கொடுக்கப்படும். ஆகவே அதை நீங்கள் மீண்டுமாக வாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே நன்றாக புரியும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் போகிறோம். ஒரே ஒரு கேள்வி. அக்கா எல்லாம் சத்தமா கேக்குதுங்களா அக்கா? ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ மீ? புத்தகம் வேத ஆராய்ச்சி, சாம்ஸ் பைபிள் ஸ்டடி. நாம் ஏற்கனவே குறித்தது போல இது 3 பகுதிகளாக நம்ம பிரித்து நாம் வேத ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். முதல் பகுதி, அதாவது ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும், மண்டே டு ஃப்ரைடே. இப்பொழுது மண்டே நடந்து கொண்டிருக்கிறது. இதோட 2ஆம் பகுதி வந்து பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக். 3ஆம் பகுதி மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடியும். 150 சங்கீதங்களும் நாம் தனித்தனியாக நாம் தியானிப்பதில்லை. அதை நான் இப்பவே சொல்லி விடுகிறேன் உங்களுக்கு. குறைந்தது 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும். சில சங்கீதங்களை மட்டும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒவ்வொரு தொகுப்பிலிருந்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்தை எப்படி தியானிக்க வேண்டும் என்பதை குறித்த காரியங்களும் நான் உங்களுக்கு கற்றுக்கொண்டே வருவேன். ஆகவே அதன் அடிப்படையில மீதி சங்கீதங்கள்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஆகவே முதலாம் பகுதியாகிய பார்ட் 1, திங்கள் முதல் வெள்ளி வரை நடைபெறுகிற இந்த வேத ஆராய்ச்சி பகுதியில இந்த சங்கீதங்கள் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். ஆகவே இந்த சங்கீதங்கள் எல்லாம் நீங்கள் தயவு செய்து நாளைய தினத்திலிருந்து படித்து வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாள்ல சங்கீத புத்தகம் ஒரு கண்ணோட்டம், புக் ஆஃப் சாம்ஸ் அண்ட் ஓவர்வியூ பார்த்துட்டோம். சங்கீதம் 1 மட்டும் இந்த நாள்ல நாம் படிக்க இருக்கிறோம். நாளை தினத்துல 16, 19, அடுத்த நாள் 23, 27, 4ஆம் நாள் சங்கீதம் 32, 34, 5ஆவது நாள் 46, 51. ஒருவேளை நோட் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சங்கீதங்களை தயவு செய்து நீங்கள் குறித்துக் கொண்டு படித்து வருவீர்கள் என்று சொன்னால் நாம் தியானிப்பதற்கு மிக எளிதாக இருக்கும். இதன் அடிப்படையில் தான் சங்கீத புத்தகத்தின் வேத ஆராய்ச்சியை நாம் 3 மாதங்கள் செய்ய இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் நாம் சங்கீதம் 1க்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்கலாம். சங்கீதம் 1 நான் சரியான நேரத்தில் நான் முடித்து விடுவேன். ஆகவே நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 1. இந்த சங்கீதம் 1 மிகவும் பரிச்சயமான சங்கீதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த கூடியில் எத்தனை பேர் கலந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாகவே அத்தனை பேருக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 1. நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, பேர பிள்ளைகளுக்கும் சரி, நாம் மறவாமல் சொல்லிக் கொடுக்கிற மட்டுமல்ல, மனனம் செய்கிற, மனப்பாடம் செய்கிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 1. இதற்குள்ளாக அநேக ஆவிக்குரிய காரியங்களை நாம் இந்த நாள்ல கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மிகவும் பரிச்சயமான சங்கீதம், நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக வழி நடத்துகிற சங்கீதம், மனப்பாடமாக தெரிந்த சங்கீதம், இவைகள் எல்லாம் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆகவே இதன் அடிப்படையில இந்த சங்கீதம் 1 நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே எனக்காக யாராவது ஒருவர் இந்த சங்கீதம் 1 திஸ் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இந்த படத்தை பார்த்தாலே நீங்கள் சங்கீதம் 1 நீங்கள் நன்றாக நீங்களாகவே புரிந்து கொள்ள முடியும். ஆகவே எனக்காக யாராவது ஒருவர் அன்மியூட் செய்துவிட்டு சங்கீதம் 1 சத்தமாக வாசிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். டிஸ்பிளேலே வரும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். தேங்க்யூ அக்கா. நீங்க பாருங்க, இந்த சங்கீதம்
நமக்கு மிகவும் ஒரு பரிச்சயமான சங்கீதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த சங்கீதம் C.H. ஸ்பர்ஜன் சொல்லுகிறார், இட் இஸ் த பேர்ல் அமங் ஆல் சாம்ஸ் என்று சொல்லுகிறார். 150 சங்கீதங்களின் ஒரு முத்து என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 150 சங்கீதங்களும் இந்த சங்கீதம் ஒன்றின் அடிப்படையிலேயே அநேக காரியங்களை விளக்குகிற ஒரு சங்கீதமாக இது அமைவதாக ஆசிரியர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த சங்கீதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு முதலாவதாகவே நான் சொல்லி விடுகிறேன். எந்த சங்கீதத்தை நாம் தியானிக்க இருந்தாலும் இன்றைய நாளிலும் இனி வரும் நாட்களிலும் அத்தனை வசனத்திலையும் நான் பிப்ளிக்கல் எக்ஸ்போசிஷன் கொடுக்க முடியாது. ரொம்ப லேட் ஆகும், வாய்ப்பே கிடையாது. முடிந்த அளவுக்கு முக்கியமான வசனங்கள், முக்கியமான அதில் வருகிற பேசேஜ் போன்ற காரியங்களை குறித்து நான் நிச்சயமாக தியானத்தை மேற்கொள்ள இருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. சரி. அப்ப இந்த முதலாம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதங்கள் பெரும் வழியை போதித்து பாவிகளின் இறுதி அழிவை குறித்து போதிக்கிற சங்கீதம். மட்டுமல்ல, இரு வகையான காரியங்களை குறித்து பேசுகிற காரியம். மட்டுமல்ல, சாதி, இனம், மதம், மொழி, பால், நிறம் போன்றவற்றை கொண்டு மனிதனை நியாயம் தீர்க்காமல் அவனது மனப்பாங்கின்படியும் செயல்களின்படியும் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார் என்பதை குறித்து பேசுகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் அமைகிறதை பார்க்கிறோம். நீங்க பாருங்க, இது ஒரு நடைமுறை வாழ்வின் சங்கீதம். பிராக்டிக்கல் லைஃப் கேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையை செம்மைப்படுத்துகிற அல்லது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியும்படியாக, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஒரு நடைமுறை சம்பந்தப்பட்ட காரியங்களை விளக்குகிற சங்கீதம். இந்த சங்கீதத்தை யார் எழுதினார்கள் என்பது தெரியவில்லை. ஆகவே அதை தலைப்பு ஒன்றும் கொடுக்கவில்லை. தாவீதாக இருக்கலாம் என்று கூட சொல்லுகிறார்கள். ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் இட். ஆகவே இது ஒரு நடைமுறை வாழ்க்கை சங்கீதம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப இப்படித்தாங்க தியானம் பண்ணணும். அதையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீத புத்தகங்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 6 வசனங்கள் இங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆசிரியர் யார் என்று குறிப்பிடவில்லை. இங்க மிக முக்கியமான ஒரு வார்த்தை வருகிறது. பாக்கியவான் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. பிளஸட் இஸ் த மேன் என்றுதான் ஆங்கில வேதாகமத்துல ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த பாக்கியவான் யார் என்பதை நான் முதலாவதாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். அப்ப இந்த பாக்கியவான் என்கிறவர் யார்னா, மகிழ்ச்சியான மனம் கொண்ட திருப்தியான நிலையை குறித்த ஒரு மனிதன். தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் ஒரு கண்டென்ட்மெண்டோட இருக்கிற ஒரு மனநிலையைத்தான் பாக்கியவான் என்கிற வசனம் அல்லது வார்த்தை பிரிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும், என் சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், என்ன காரியங்கள் ஊடாக நான் நடத்தப்பட்டாலும், நான் மனம் நிம்மதியாக நான் இருப்பேன் என்று சொன்னார். நிச்சயமாகவே கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சியோடு நான் இருப்பேன் என்று சொன்னார். நான் பாக்கியவான் என்றுதான் வேதம் இங்கே அர்த்தம் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். 2 மனிதர்களை பற்றி பேசுகிறது. துன்மார்க்கன், பாவி. 2 வழிகளை பற்றி பேசுகிறது. துன்மார்க்கனுடைய வழி, பாவி. நீதிமான்களின் வழி, துன்மார்க்கரின் வழி. 2 முடிவுகளை பற்றி பேசுகிறது. ஒன்று ஆசீர்வாதமான முடிவு, இரண்டாவதாக அழிவை பற்றி பேசுகிறது. முதல் 3 வசனங்கள் நீதிமானின் வழியும் ஆசீர்வாதமும். வசனம் 4, 5 துன்மார்க்கரின் வழியும் அவனுடைய நிலையும். வசனம் 6 இருவரின் முடிவுகளை குறித்து இந்த சங்கீதம் பேசுகிறதை நான் பார்க்க முடியும். முதலாவது வசனம், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரும் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சங்கீதக்காரன் மிக அருமையான ஒரு ஆலோசனை முதலாவது சொல்லிவிட்டு தான் இதன்படியில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க பாருங்க, முதலாவதாக நடப்பது, இரண்டாவதாக நிற்பது, மூன்றாவதாக உட்காருவது. அப்ப நீங்க பாருங்க, ஆலோசனை, தட் கவுன்சில் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நாம் வாழுகிற இந்த உலகத்துல நிச்சயமாகவே ஆலோசனை இல்லாமல் நாம் வாழவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும், திருச்சபையாக, சமுதாயமாக, ஒரு இயக்கமாக, ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலுமே பல்வேறு ஆலோசனைகள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலோசனை நமக்கு தேவை. அப்படி இருக்கிற பொழுது அந்த ஆலோசனை எப்படியாக இருக்கும்? அந்த ஆலோசனை தான் ஒரு மனிதனை வழி நடத்தும். அதன் அடிப்படையில் தான் நம்ம முடிவை எடுக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம். ஆகவே அதை குறித்து சங்கீதக்காரன் இங்க எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். என்ன எழுதுறாரு பாருங்க. ஒரு மனிதன் எதை செய்யக்கூடாது என்பதன் மூலம் எதை செய்ய வேண்டும் என்பதை இந்த சங்கீதம்
கற்றுக்கொள்கிறது. நான் எதை செய்யணும் அப்படிங்கிறத, எதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படியில் நடக்க வேண்டாம். இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அப்ப புரிஞ்சிருச்சு. அப்ப எதுல நாம் நடக்க வேண்டும்? கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்க வேண்டும். இந்த ஆலோசனையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வேதத்தை வாசித்தல், தியானம், ஜெபம், தேவ செய்திகளை கவனமாக கேட்கிறது, ஆவிக்குரிய மூப்பர்களிடம் நாம் கேட்டு அறிதல், இதை போன்ற வழிகளில நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது, நிச்சயமாகவே நாம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்க மாட்டோம் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்க நிற்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, எங்க நிற்கக்கூடாது என்று சொல்கிறாரு? பாவிகளுடைய வழியில் நில்லாமல். அப்ப நான் எங்க தான் நிக்கணும்? கர்த்தருடைய மக்கள் நீதிக்காக, உண்மைக்காக, நற்செய்திப்படிக்காக நிற்கும் பொழுது சேர்ந்து நாம் நிற்க வேண்டும். எங்க உட்கார வேண்டும்? இங்க பாருங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்ப நான் எங்க உட்காரணும் அப்படின்னா, உண்மையான விசுவாசிகளோடு, தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களோடு, துதிக்கிறவர்களோடு நான் உட்காருவேன் என்று சொன்னால், நிச்சயமாகவே அந்த பாக்கியவானாக, பாக்கியவதியாக நீங்களும் நானும் நடக்க முடியும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அநேக ஆலோசனை நாம் கேட்கிறோம். அந்த ஆலோசனையுடைய துன்மார்க்கருடைய ஆலோசனையில நாம் நடக்க கூடாது. பாவிகள் வழியில நாம் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நாம் உட்காராமலும், நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகள்ல இந்த காரியங்கள் இடைப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு சில ஆலோசனைகள் நம்மை தீமைக்கு நேராக வழி நடத்துகிறது. பாவிகளுடைய வழியில நாம் செல்கிற பொழுது நிச்சயமாகவே பாவத்துக்கு உட்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். பரியாசம், அநேகரை குறித்து பேசுவது, காசிப் பண்ணுவது, இவைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆங்காங்கே சில இடங்கள்ல எட்டி பார்த்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் ஒரு செம்மையாக, கிறிஸ்துவுக்கு மகிமையாக இந்த புதிய ஆண்டில நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த சங்கீதக்காரனின் ஆலோசனை உங்களுக்கும் எனக்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே நாம் நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை ஆலோசனை கொடுக்கிற மக்கள் யார்? அவர்களோடு தான் நான் புழங்கிக் கொண்டிருக்கிறேனா? அவர்களோடு கூட தான் நின்று கொண்டிருக்கிறேனா? அவர்களோடு தான் சம்பாஷணை பண்ணிக்கொண்டு அவர்களிடத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் செய்து கொண்டிருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்க்க இந்த நாளில அழைக்கப்படுகிறோம். அப்ப பாருங்க, நடக்கிறோம், நிக்கிறோம், உட்கார்றோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லயே முதல்லயே நான் என்னை சரி செய்து கொள்வேன் என்று சொன்னால், இந்த காரியங்கள்லாம் நடக்கவே நடக்காது. அந்த சீக்வென்ஸே நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நேரம் நடந்தேன்னா, ரெஸ்ட் எடுக்கணும்னு நிக்க தோணும். நின்னேன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லி உட்கார தோணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி நடப்போம் என்றால், ஆட்டோமேட்டிக்கா நம்ம நிற்க ஆரம்பித்து விடுவோம். ஆட்டோமேட்டிக்கா நாம் நிற்போம் என்று சொன்னால், பாவிகளுடைய வழியில தான் நிக்கிறோம்னு அர்த்தம். அப்படி நான் நிற்கிற பொழுது, நான் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்து விடுவேன். அதிலே லயித்து விடுவேன் என்பத காரியத்தை குறித்து தான் சங்கீதக்காரன் இங்க பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்கள். ஒரு துன்மார்க்கனுடைய வழி எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து நீதிமொழிகள் சாலமோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 15வது வசனம், என் மகனே, நீ அவர்களோடு வழியில் நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. பிசாசு, சாத்தான் நம்மை விழுங்கும்படியாக எதிராளியான சிங்கம் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கவனமாய் நடக்க வேண்டும்படியாக இந்த நாள்ல அறிவுறுத்தப்படுகிறோம். நீதிமொழிகள் 14:12 பார்க்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். 2 பேதுரு 2:7 நீங்க வாசிங்க. லோத்தை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நெகேமியாவை நாம் பார்க்கிறோம். நெகேமியாவை பரியாசம் பண்ணின காரியங்களை நாம் பார்க்கிறோம். சன்பலாத்தும் தொபியாவும் அநேக வார்த்தைகளினால் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். என்ன பெரிய மதில கட்டுறீங்க நீங்க? அதுல ஒரு நரி ஏறி போனா கூட அது விழுந்து விடும். ஆனால் நெகேமியா அவைகளை எதையும் கண்டுகொள்ளவில்லை. அவர்களை காதுல கூட அவர் கேட்கவில்லை. தொடர்ந்து அந்த அலகத்தை கட்டும் பணியில அவர் ஈடுபட்டு அதை கட்டி முடிக்கிறதை மட்டுமல்ல, அந்த தேசத்தை செம்மையான வழியிலே நடத்துகிறதை நாம் நெகேமியா புத்தகத்துல நாம் பார்க்க முடியும்.
அடுத்ததாக 2ஆம் வசனத்துல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா அந்த முதல் சொல்லப்பட்ட வசனத்துல நான் நடக்கவே வேண்டாம், அதை எனக்கு அபியாசப்படுத்தவே வேண்டாம்னா அதுக்கு ரெமெடி தான் இந்த 2வது வசனம். என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அந்த தியானம் என்று சொல்லுகிற பொழுது வாசிக்கிறது, வேதத்தை மீண்டும் மீண்டும் வாசிப்பது, சொல்லி பார்ப்பது, பல கோணங்களில வேதத்தின் வார்த்தைகளை வசனங்களை சிந்திப்பது, கேள்வி கேட்பதன் மூலம் ஆராய்ந்து தியானம் செய்வது, இப்படியாக நாம் செய்கிற வேளையில ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக ஊடுருவி செல்லும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே இரவும் பகலும் என்று சொன்னால் ஒருவேளை நீங்க டே அண்ட் நைட் நம்ம இதை செய்யணுமா? ஒருவேளை தாவீது ராஜாவே எழுதியிருந்தாலும் இஸ்ரவேல் சமஸ்தானத்தின் ஒரு மிகப்பெரிய ராஜா, அவருக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? இரவும் பகலும் வேதத்தை படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, there is a sustained hard work. என்னன்னா இந்த வசனமே என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. 24 மணி நேரத்தில் நான் எதை செய்தாலும், எதை போதித்தாலும், என்ன அலுவலை செய்தாலும், என்ன காரியங்கள் நேர்ந்தாலும் இந்த வசனம் எனக்குள்ளாக வந்து கொண்டே இருக்க வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதன் அர்த்தம் தான் இரவும் பகலும். இப்படியாக நாம் செய்கிற பொழுது நாம் பாக்கியவானாக இருப்போம் என்பதுல எந்தவித சந்தேகம் இல்லை. ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது, நான் மீண்டுமாக அதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் நமக்கு பரிச்சயமான அதிகாரம் தான். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி செய்யலாம், இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்யும்படி கவனமாய் மாத்திரம் இரு. இரவும் பகலையும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். மிக அழகாக இரவும் பகலும் என்கிற வார்த்தையை இங்கே யோசுவாவின் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு முக்கியமான பகுதி. இதை குறித்து நான் சற்று நேரம் பேசினால் இந்த சங்கீதத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். யோசுவாவின் இந்த நாட்கள் மிகவும் ஒரு கடுமையான நாட்கள். அவர் அந்த தலைமை பொறுப்பை ஏற்கிறார். 3 மிக முக்கியமான காரியங்கள் இங்க சரித்திரத்திலே நடைபெறுகிறதை பார்க்கிறோம். ஏறக்குறைய ஒரு 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்தின மோசே மரித்து போய்விட்டார். அந்த சூழ்நிலையில் தான் யோசுவாக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. 2வதாக அவருக்கு முன்பாக கரை புரண்டு ஓடுகிற நதி யோர்தான். அதற்கு தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அடைக்கப்பட்ட எரிகோ வாசல், அது மதில். ஆகவே இவை 3ம் அவருக்கு முன்பதாக எதிர்த்து நிற்கிற சூழ்நிலையில ஆண்டவர் யோசுவாவுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இவைகளை செய் என்று சொல்லுகிறார். இதை குறித்து நான் அதிகமாக தியானம் செய்ய நேரம் இல்லை. என்ன சொல்றாருன்னா, அந்த நியாயப்பிரமாண புத்தகம் இரவும் பகலும் உன்னோடு கூட இருக்கும், அதை நீ தியானிப்பா என்று சொன்னால் 3 காரியத்தை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன நடக்குமா? 7ஆம் வசனத்தின் பிற்பகுதி வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். 8ஆம் வசனத்தின் பிற்பகுதி உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். 9ஆம் வசனத்தின் பிற்பகுதி நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்திற்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற வேளையில ஒரு மனுஷன் எப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்கிறதை இந்த சங்கீதக்காரன் மிக தெளிவாக குறிப்பிடுகிறான். யோசுவாவின் வாழ்க்கையிலும் அது நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடியும். யோசுவா ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறதை இந்த புத்தகத்துல, சரித்திரத்துல நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களை, தொடர்ந்து பாருங்க. எரேமியா 15:16 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். உடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனையின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஏற்பட்ட அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. என்ன நடக்கும்? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரார்க்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த ரெட்ல எங்கெங்கெல்லாம் நான் புளூரசன்ட் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் முக்கியமான வார்த்தை. ஆகவே அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? ஒரு மரத்தை இங்கு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம்.
நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமான் எப்படி இருப்பானா, நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நலமும் பெற்று நிலைத்திருத்தல், இலையுதிராதிருத்தல், தாழ்ச்சி அடையாமல் இருந்து மனிதருக்கு மகிழ்ச்சியும் சமாதானம் தருகிற ஒரு மனிதன். கனிதந்து என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நற்செயல் செய்து பயனுள்ளவராக வாழ்ந்தார். ஆகவே ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறார். அப்ப நீங்க பாருங்க, தொடர்ந்து வருகிற அந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல கூட அவர் எழுதுறாரு, நீதிமானின் ஆசீர்வாதங்களை எழுதுகிறார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன் ஆசீர்வாதமாய் இருப்பான், கனி கொடுப்பான், நிழல் தருவான், செழிப்பாய் இருப்பான். அவன் தானாக வாழ்ந்த காட்டு மரம் போலிராமல் நடப்பட்ட மரத்தை போன்றவன். அதாவது மரத்தை நடுகிறவன் இடம் பார்த்து நட்டு அதை கண்ணும் கருத்துமாய் வளர்ப்பதை போன்று கர்த்தர் அவனை பராமரிப்பார். ஒரு ஆசீர்வாதம் அல்ல, வேதம் இங்கே சொல்லுகிறது, பல ஆசீர்வாதங்கள். நீர்க்கால்கள் என்று குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, நீர்க்கால்கள், தண்ணீர் என்று சொன்னாலே பரிசுத்த ஆவியானவரை குறிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினர் ஆசீர்வாதங்களை நிறைத்து நடக்க வேண்டிய வழியை வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது, வழி இதுவே, இதனை நடவுங்கள் என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியனின் குரலை அவன் கேட்க முடியும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆசீர்வாதம் என்று சொல்கிறவர்களே, அவனுடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் தொழிலும் ஊழியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 7:38-39 நீங்கள் வாசியுங்கள். தேவனால் போதிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பவர்கள் ஆவியானவரிடமிருந்து மெய்யான ஜீவ ஊற்றை பெறுவார்கள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் பிரச்சனைகளோ தோல்விகளோ ஒருபோதும் நிகழாது என்ற அர்த்தமில்லை. மாறாக தேவ பக்தியில் ஒருவன் தேவனுடைய சித்தத்தை அறிவதோடு அதற்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெறுவான். அதைத்தான் நாம் பாக்கியவான் என்று சொல்லல நாம் அழைக்கிறோம். 4-6 துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகியால் துன்மார்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ. நெல் போன்ற தானியங்களுடன் அறுவடையில் தானியங்களுடன் அரிசி இல்லாமல் வெறும் உமி மட்டும் இருக்கும். அதைத்தான் நாம் பதர் என்று சொல்கிறோம். இது எதற்குமே பயனற்றது போல துன்மார்க்கரும் யாருக்கும் எதற்கும் பயன்பட மாட்டார்கள். இன்றைய அனைத்து சபைகளிலும் தேவ பிள்ளைகளிடம் பதர் போன்றவர்கள் உள்ளனர். ஆனால் காலம் வரும்போது மத்தேயு 3:12 அடிப்படையில அவைகள் ஒரு நாள் பிரிக்கப்பட்டு போகும். துன்மார்க்கர் மட்டுமன்றி அவர்களுடைய வழியும் அழிக்கப்படும் என்று சங்கீதக்காரன் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நீதிமானின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. நீதிமானின் வாழ்க்கை பாவத்தையும் அக்கிரமத்தையும் தவிர்க்கிறது. நீதிமானின் வாழ்க்கை கடவுளின் வார்த்தைக்கு இசைவாய் இருக்கும். நீதிமானின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ள மற்றும் செழிப்பானதாக இருக்கும். நீதிமானின் வாழ்க்கையில் கடவுள் பாதுகாப்பை தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சங்கீதம் 1:1 குறிப்பிடப்பட்டுள்ள காரியங்களை நாம் தவிர்க்கிற வேலையில வாக்கியவான்களாயிருப்போம். தேவனுடைய சமூகத்தில பார்வையில நாம் எப்படி ஆசீர்வாதமாய் வாழ்வோம் என்பதை குறித்து இந்த சங்கீதம் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். துன்மார்க்கின் வழி அழியும் என்று பார்க்கிறோம். நம்முடைய வழியை நிலைநிறுத்துகிறவர் ஆண்டவர். நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற வேலையில வேதத்தின் சத்தியங்களை போதித்து நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஒருபோதும் பயப்பட வேண்டாம். ஆகவே இந்த சங்கீதத்தின் அடிப்படையில நம்ம யோசித்து பார்ப்போம். நமக்கு நேரம் சரியாக இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கிறது. ஆகவே சிந்திக்க செயல்பட. ஆகவே இந்த நாளில புக் ஆஃப் ஆக்ட்ஸ் அண்ட் ஓவர்வியூ நம்ம பார்த்தோம். ஒரு 150 சங்கீதங்களும் எப்படி இருக்கிறது என்று சொல்லி, அதே போல சங்கீதம் 1 தியானித்தோம். ஒருவேளை திங்க் த்ரூ தி இஷ்யூ, இந்த சங்கீதத்தின் அடிப்படையில இப்படியாக ஒரு ஸ்பானிஷ் ப்ராவர்ப் சொல்லுகிறது, நீ படித்த புத்தகங்களை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன். ஒருவேளை இன்றைய நாளில் நாம் இதை மாற்றி சொல்ல பிரியப்படுகிறேன்.
நீ Facebookல பார்க்கிற காரியங்களை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன். நீ Instagramல நீ உன்னுடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது, நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன். நீ பார்க்கிற YouTube எப்படியாக இருக்கிறது, நான் உன்னை பற்றி சொல்கிறேன். அடுக்கிக் கொண்டே போகலாம். வேதத்துல இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷனாக நீங்களும் நானும் காண்கிறோம். எரேமியா 15:16 படி வேதத்தின் மகத்துவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அவைகளை நான் உட்கொண்டேன், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது என்று சொல்வதைப் போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? உன் நண்பர்களை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் யார்? யாரோடு நீங்கள் பழகிக் கொண்டிருக்கிறீர்கள்? இங்க துன்மார்க்கர், பாவி, பரியாசக்காரர் என்றெல்லாம் பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய தாய்மாரே, தந்தைமாரே, நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் வாலிப வயதில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நண்பர்கள் யார்? யாரோடு அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள்? யாரோடு அவர்கள் புழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? யாரோடு அவர்கள் பரிச்சயமா இருக்கிறார்கள்? யாரோடு அவர்கள் பழகிக் கொண்டிருக்கிறார்கள்? வேதம் பட்டியலிட்டு இந்த நாளில நமக்கு நம்மை நாமே, நம்முடைய குடும்பத்தை, திருச்சபையை நிதானிக்கும்படியாக இந்த சங்கீதம் ஒன்று நமக்கு உதவி செய்திருக்கிறது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக இடைப்படும்படியாக திரியேக தேவன் நமக்கு விசேஷ கிருபையை தருவாராக. ஆமென்.